ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம ஹோட்டல் சுவையில் சாம்பார் ரைஸை வந்து வீட்டில் சட்டுன்னு ரெடி பண்ணலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கின மாதிரியே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கிற போகிறோம். ரொம்ப கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு அது வதங்கினா போதும். ஏன்னா நம்ம இதை மசிக்க தான் போகிறோம் சாதத்தோட. அதனால் லேசாக டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு வந்து 2 கீறிட்டு இதை ஆட் பண்ணியாச்சு. நல்லா இதையும் வதக்கிக்கலாம். வெஜிடபிள் வந்து உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து கொத்தவரங்காய், வெண்டைக்காய், கேரட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன காய்கள் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளி பழமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிறப்பறம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து தண்ணி பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேங்க. அதை நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். கழுவிட்டு அரிசி பருப்பை ஊற வச்சாச்சு. இப்போ அதுக்கு வந்து நான் 5 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். உப்பு இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஊற வச்ச அரிசி பருப்பை வந்து ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைகளையும் இதிலேயே சேர்த்துருங்க. அப்போ தான் வாசனை வந்து நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இந்த சாம்பார் சாதத்தில் தூவுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பவுடருங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே சம அளவாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு 1/2 டீஸ்பூன் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி குறப்பாக வந்து இடித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சாதமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் பருப்பு மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுக்கோங்க. நல்லா வந்து கடைஞ்சிடணும். நம்ம சூடாக பரிமாற போகிறோன்னா அப்படியே வந்து இதை நம்ம பரிமாறிடலாம். நான் மதியம் லஞ்ச் பாக்ஸுன்றனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்றனால 2 டம்ளர் சுடு தண்ணி வந்து எடுத்து நான் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சிக்கிட்டேங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடித்தோம் இல்லையா பவுடர் வந்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு வெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூனும் நெய் வந்து 1 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா இதையும் இப்போ கலந்துக்கோங்க. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. இப்போ இது மேலே கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதுக்கு அப்பளம், எண்ணெய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் எதுனாலும் நம்ம வச்சு இது சாப்பிட்டுக்கலாம். அப்படியே ஹோட்டல் சுவையோட சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுப்பீங்க நம்புகிறேன். லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.